அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார், அன்று பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வலியவர் செலுத்தியும் வாழ்ந்திடவும், அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், வலியவர் செலுத்தியும் வாழ்ந்திடவும், அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிரவரை சாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்று பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. உம் மக்களிடையே உம்மை போற்றுவேன், ஆண்டவரே உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளிலும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, தேவதாய்க்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நாளிலே புதன்கிழமையிலே நமது வாழ்வை தேவதாயுடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடி ஜெபிப்போம். இந்த உலகத்தை இந்த பாவ இருளிலிருந்து, நோய் நொடியிலிருந்து விடுவிக்க இந்த தாய் தன்னுடைய திருமகனிடம் பரிதி பேச வேண்டும் என்று தேவிய திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடி ஜெபிப்போம். இந்த தூய மர நிகழ்வை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், தீய நாட்டங்கள், விசுவாசத்துக்கு எதிரான செயல்பாடுகள் அனைத்தும் நினைத்து பார்த்து இறைவனுடைய திருப்பாதத்தை தொட்டு வணங்கி தாழ்ச்சியான உள்ளத்தோடு மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவது முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிமை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூய ஆவி ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5:17 இறைவசனம் 17-26 முடிய. அந்நாள்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொதுச்சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ராயல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமைச் சங்கத்தை கூட்டி
திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவலர் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர்கள் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34. நாம் சொல்ல வேண்டிய பதில்: இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். 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 இறைவசனங்கள் 1 மற்றும் 2. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஜெபப்பாடல். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இறைவசனங்கள் 3 மற்றும் 4. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஜெபப்பாடல். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இறைவசனங்கள் 5 மற்றும் 6. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விழுந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஜெபப்பாடல். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இறைவசனங்கள் 7 மற்றும் 8. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் என் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோம், பேறு பெற்றோர். ஜெபப்பாடல். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அதிகாரம் 3 இறை சொற்றொடர்கள் 16 21 வரை. அக்காலத்தில் இயேசு நிகதேவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாய். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர்களுடைய ஆழமான விசுவாசம் அவர்களை சிறையிலிருந்து விடுவித்தது. அவருடைய விலங்குகள் அனைத்தும் உடைக்கப்பட்டன. கடவுள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டக்கூடிய தூதர்கள் வழியாக கடவுள் அவர்களை விடுவிப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் நாமும் கூட வீட்டிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கொரோனா நோய் நிமித்தமாக அதையும் தாண்டி எண்ணற்ற சிறைகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோய் நொடி என்கின்ற ஒரு சிறை, கடன் தொல்லை என்கின்ற ஒரு சிறை, பிள்ளைகளை குறித்த கவலை என்கின்ற ஒரு சிறை, திருமணம் ஒன்று பிள்ளைகளுக்கு ஆகவில்லை என்கின்ற ஒரு சிறை, குழந்தை பாக்கியம் இல்லையே என்கின்ற ஒரு சிறை, தனக்கென சொந்தமாக ஒரு வீடு இல்லை, நிலப்பலம் இல்லை, பிள்ளைகளை எவ்வாறாக கரை சேர்ப்பது என்று நாளுக்கு நாள் பல்வேறு சிறைகள் நமக்கு முன்பாக நம்மை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இத்தகைய வேளையிலே நாம் கடவுளிடம் வேண்டுகின்ற பொழுது, உண்மையாக உள்ளத்தில் தூய்மையை கொண்டு நாம் வேண்டுகின்ற பொழுது, பரிசுத்த உள்ளத்தோடு நாம் வேண்டுகின்ற பொழுது கடவுள் நமக்கு அனைத்தையும் பெற்று தருகிறார். நமது குடும்பத்திலே நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த சிறைகளை அனைத்தையும் அவர் தகர்த்தெறிந்து நமக்கான புதிய வாழ்வை கடவுள் தருபவராக இருக்கின்றார். யூத சங்கம், எண்ணற்ற பொதுமக்கள் இந்த அப்போஸ்தலர்கள் மீது குறை கூறி அவர்களை சிறைப்பிடித்தார்கள். ஆனால் அவர்கள் உண்மையை பறைசாற்றினார்கள். அதைதான் நாம் யோவான் அந்த நற்செய்தியிலே 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். உண்மை உங்களை விடுவிக்கும். ஆகவே கடவுள் மீது வைத்த ஆழமான விசுவாசத்தோடு உண்மையை நாம் எடுத்துரைக்கின்ற பொழுது அந்த சீடர்களை எவ்வாறாக அந்த உண்மை விடுவித்ததோ, சிறையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்களோ, அவர்களுடைய கரங்களிலே இருந்த அந்த விலங்கானது எவ்வாறாக உடைக்கப்பட்டதோ, அதே போல நமது வாழ்வையும் இறைவன் புதிதாக அவர் மாற்றுவார். ஆகவே கடவுளிடத்திலே முழு விசுவாசத்தோடு உள்ளத்திலே தூய்மை கொண்ட ஒரு நபர்களாக அவரை நாடுவோம், வேண்டுவோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய கடவுள் சொல்வது போல, நாம் இருளை அகற்றி
இந்த உலகம் தரக்கூடிய இருளை அகற்றி ஒளியாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பொழுதுதான் இவை அனைத்தும் இன்றைய முதல் வாசகத்திலே சொன்னது போல நமக்கும் நடக்கும். ஆகவே இன்றைய பதிலுரை பாடல்கள் கூட அருமையாக நாம் வாசித்தோம். திருப்பாடல் 34வது அதிகாரம் இறைவசனம் 5. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விழுந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அப்போஸ்தலர்கள் அவரை நோக்கி மகிழ்ச்சியாக ஜெபித்தார்கள். உயிர்த்த இயேசு நமக்கு தோன்றிருக்கிறார், அவரது செய்தி நாம் பறைசாற்ற வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு கடவுளை உற்று நோக்கி அவரிடம் ஜெபித்து வேண்டினார்கள். அந்த ஊரார் மத்தியிலே, அந்த தலைமை சங்கம் மத்தியிலே, யூதர்கள் மத்தியிலே அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகாதபடி கடவுள் அவர்களை காத்தார். அதே போல நம்மையும், நமது வாழ்வையும், நமது குடும்பத்தையும் இறைவன் காப்பார். நமது முழு விசுவாசத்தையும் ஒளியாக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக இறைவன் நம்மையும் நமது வாழ்வையும் பாதுகாப்பார். அத்தகைய வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியை வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உமை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிழை அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த அருளாக இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருதை அருகே பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாதான் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் அது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், ஒரு உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தை மீன்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக உடையிலும் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடிய புனித அந்தோனியா, புனித ஜான் மேரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உள்ளது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பணி வழியாக நமக்கு அருளக்கூடிய மீட்பை, விடுதலையை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வாழும் எல்லாமல் இறைவன், நீ கலங்காதே, நம்முடைய தேவனாய் இருக்கிறேன், உனக்கான ஒளியாக மீட்பாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நமக்கு எழுந்தருளி வந்திருக்கிறார். நமது பாவ வாழ்விலிருந்து நமக்கான விடுதலையை பெற்றுத்தர இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லியதும் எனது ஆன்மா மனமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. ஆமென். விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் நகமனிலே நீ வரும் திருநாள் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் நகமனிலே நீ வரும் திருநாள் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன் உன்னோடு நான் உங்களை உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமாய் நிகழ்வுகளாம் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ ஒளிதரும் மக்களாய் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் அன்பின் தாய்வரே, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரே, எங்கள் அன்பின் தாய்வரே, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள்